நம்ம ஸ்கூல்லயோ இல்ல காலேஜ்லயோ சில பேரை பார்ப்போம். அவங்க என்னைக்குமே ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல தான் இருப்பாங்க. எப்பவும் 90, 95 மார்க் எடுப்பாங்க. நாம என்ன நினைப்போம்னா அவங்க வேற லெவல், அவங்க மூளை பயங்கரமா வேலை செய்யுது, நாம எல்லாம் ஜஸ்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு நம்மள நாமே ஒரு வட்டத்துக்குள்ள போட்டுப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகத்துல ஆவரேஜ் பிரெயின் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆவரேஜ் இருக்கிற பழக்க வழக்கங்கள் மட்டும்தான் இருக்கு. நீங்க இன்னைக்கு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஆனா நாளைக்கு நீங்க தான் டாப்பர். அது எப்படின்னு இந்த வீடியோல பாப்போம். முதல்ல உங்க மைண்ட்ல இருக்கிற அந்த ஆவரேஜ் அப்படிங்கிற லேபிள தூக்கி எறியுங்க. டாப்பருக்கு இருக்கிற அதே 24 மணி நேரம் தான் உங்களுக்கும் இருக்கு. அவங்களுக்கு இருக்கிற அதே புக்கு தான் உங்ககிட்டயும் இருக்கு. வித்தியாசம் என்னன்னா அவங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிற வித்தையை கத்துக்கிட்டாங்க. நாம என்ன பண்ணுவோம்? எக்ஸாம் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மண்டையில ஏத்துவோம். ஆனா டாப்பர்ஸ் அன்னைக்கு நடத்துற பாடத்தை அன்னைக்கே ஒரு 20 நிமிஷம் சும்மா திருப்பி பார்ப்பாங்க. இந்த சின்ன விஷயம் தான் அவங்கள உங்ககிட்ட இருந்து பிரிச்சு காட்டுது. பெரிய மாற்றங்கள் வேணாம், தினமும் ஒரு மணி நேரம் மட்டும் உருப்படியா படிக்க ஆரம்பிங்க, அது போதும். ரெண்டாவது விஷயம், கழுத மாதிரி கஷ்டப்படாம குதிரை மாதிரி ஸ்மார்ட்டா வேலை செய்யுங்க. எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா அதுல எது ஹை வெயிட்டேஜ் சாப்டர், இது அடிக்கடி கேக்குற கொஸ்டின் அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்க. டாப்பர்ஸ் எல்லாம் சிலபஸை விட கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நீங்க 10 மணி நேரம் கஷ்டப்பட்டு படிச்சு எடுக்கிற மார்க்க அவங்க 3 மணி நேரம் ஸ்மார்ட்டா படிச்சு எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இனிமே படிக்கிறதுக்கு முன்னாடி எதை படிக்கணும் எதை விடணும் அப்படிங்கிற பிளானோட இறங்குங்க. மூணாவது, இதுதான் ரொம்ப முக்கியமான சீக்ரெட், ரிவிஷன். நாம ஒரு தடவை படிச்சுட்டு எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு விட்டுடுவோம். ஆனா நம்ம மூளை அதை சீக்கிரம் மறந்துடும். ஒரு டாப்பர் என்ன பண்ணுவாருன்னா படிச்சதை ஒரே வாரத்துல 3 தடவை திருப்பி பாப்பாரு. ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பார்க்கும்போது அது உங்க மனசுல ஆணி அடிச்ச மாதிரி உட்கார்ந்துடும். அப்புறமே இன்னொன்னு, அவங்க கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். அதாவது மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் ஒரு நாளைக்கு மினிமம் இவ்ளோ படிக்கணும்னு படிப்பாங்க. அந்த விடாமுயற்சி தான் அவங்கள முன்னாடி கொண்டு போகுது. முடிவா ஒரு விஷயம், டாப்பர் ஆகிறது ஒன்னும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. அது ஒரு ப்ராசஸ். நீங்க இன்னைக்கு எடுக்க போற ஒரு சின்ன முடிவு உங்களோட அடுத்த ரிசல்ட்டை மாத்தும். நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை, நான் ஒரு ஸ்லோ லேர்னர், ஆனா கண்டிப்பா ஒரு வின்னர் அப்படின்னு நம்புங்க. அடுத்த எக்ஸாம்ல உங்க மார்க்கை பார்த்து உங்க கிளாஸே ஆச்சரியப்படணும். அதுக்கு இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஸ்பார்க்கை கொடுத்திருந்தா கமெண்ட்ல ஐ வில் பிகம் அ டாப்பர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. பார்ப்போம் எத்தனை பேர் அந்த வெறியோட இருக்கீங்கன்னு. இந்த மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.